ஸோ டீம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு சிவன் ராத்திரி சரிண்ணா. அதனால நிறைய சிவன் கோயில் நம்ம போக போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம கூட எப்பவும் போல ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகிக்க கூடாது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, போய்ட்டோம் பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். அதாவது சென்னையிலேருந்து சிவன் ராத்திரிக்காக வந்துட்டாரு. ஓகேவா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 500 வருஷம் பழமையான உள்ள நிறைய கோயில் தஞ்சாவூர் சுற்றி இருக்கு. எல்லா கோயிலுக்கு போகணும். ஸோ நம்ம இன்னைக்கு சிவ பயணம் ஆரம்பிக்க போகலாம். வாங்க டீம். நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம தஞ்சாவூர் கொங்கணேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்துட்டு நம்ம சிவன் ராத்திரிக்காக பயங்கரமாக ரெடியாக இருக்கு. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். சாம்பார் சாதம் சாப்பிட்டுருக்கோம். வாங்க அடுத்த கோயிலுக்கு கிளம்பலாம். அந்த கோயிலை பிடிச்சா போடுறாங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம தஞ்சாவூர் ராஜா கோரியில் உள்ள ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த சிவன் கோயிலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதிசிவன் நரசிவன் தான் இந்த கோயில் மூல பேர். இந்த கோயில் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்துட்டு தெரியாதுங்கிறத விட அவ்வளோவா யாரும் வரவும் மாட்டாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எனக்கு இந்த கோயில் வந்துட்டு பர்சனலாகவுமே ரொம்ப பிடிக்கும். சரி, நான் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்தது எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வடக்கு வாசல்லே இந்த தவத்திரு பால் சாமிகள்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு கோயில் இருக்கும். மடம் மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு சிவன் கோயிலுமே இருக்குது. இந்த சிவன் கோயில் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா, வாங்க போய் பார்க்கலாம். டீம் நம்ம வந்துட்டு அந்த கோயிலை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இங்கே ஒரு கோயில் வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்துட்டு ஸ்பெஷல் வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன், அண்ணனே சொல்லுவார். அண்ணன், இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே சித்தர்களோட ஜீவ சமாதி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிற கோயில் வந்து இதுவும் ஒரு ஜீவ சமாதியான கோயில் தான். இது வந்து பாதாளத்தில் வந்து சிவலிங்கம் இருக்கும். நம்ம வந்து அங்கே தியானம் பண்ணால் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் பார்ப்போம். நம்ம தஞ்சாவூரில் பாதாள உள்ள சிவன் கோயிலாம் நானே பார்த்ததில்ல. வாங்க போகலாம். டீம் நம்ம வந்துட்டு இந்த கோயிலுக்கு போய் சாமியை பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் சாமி எடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த பாதையெல்லாம் காட்டியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா, நம்ம வடக்கு வாசல் பக்கத்துலேயே தாங்க இந்த கோயில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆத்துக்கரையை சுற்றி கிட்டத்தட்ட வந்து 15க்கு மேற்பட்ட ஜீவ சமாதிகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நம்ம தஞ்சாவூரில் பாதாள சிவன் வந்துட்டு அருமை வேற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம அடுத்த வேற ஒரு கோயிலுக்கு போகலாம். நம்ம வந்துட்டு அடுத்த இங்கே அதுக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நம்ம பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியே பாருங்க, பாக்கி எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வர அப்படியே கிளம்பலாம். வாங்க. ஸோ டீம் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வடக்கு வாசல் ராஜா கோரிக்கு பின்னாடி உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இது வந்து சிவன் கோயில் கிடையாது, வந்துட்டு ஒரு ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்திருக்காங்க. மணி இப்போ வந்துட்டு 10 மணி ஆகுது. நம்ம பசங்க எல்லாம் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்க. சபரி, சரணு, கார்த்தி, ராகுல் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க இன்னைக்கு ஃபுல்லாக வராங்களான்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக வரீங்களாடா? ஃபுல்லாக வரீங்களா? எனக்கே நம்ப முடியல. இவங்க திடீர் சிவன் ஃபேன்ஸ் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்கலாம். சரி வாங்க போகலாம். எல்லாம் தெரியும். நம்ம அடுத்த எங்க வந்திருக்கோம், நம்ம தஞ்சாவூர் கருணாசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் கோயில்ல பத்தி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, வாங்க.
டீம் நானும் எங்கள் அண்ணனும் ஒரே சட்டை போட்டிருக்கேன். நான் வந்துட்டு சூப்பர் மாதிரி, அண்ணன் வந்துட்டு டொனால்டுக்கு. இன்னொருத்த வந்துட்டு ஒரு சட்டை போட்டிருக்கான். அது என்ன சட்டை நம்ம காட்டுறாங்க, நான் வந்து கேளுங்க அவன்கிட்ட. நீ என்ன சட்டைப்பா? ப்ளூ மேன். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அவனா சொல்கிறான். சரி வாங்க, நம்ம இந்த கோயிலை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. மூலவரம் மட்டும் காட்ட மாட்டேன், மற்றபடி நான் கோயிலை சுற்றி எல்லா இடமும் காட்டுறேன். மூலவரம் மட்டும் ஒரு சில இடத்துல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதனாலே நான் வந்துட்டு மூலவரம் வந்துட்டு எங்கேயுமே எடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கோயிலை ஃபுல்லாக அவங்கள்ட்ட காட்டுறேன். ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த ஒரு கோயிலுக்கு கிளம்பலாம். நம்ம அடுத்தது எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பள்ளியரங்கரத்தில் இருக்கிற தஞ்சைபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அடுத்ததான் நம்ம தஞ்சாவூர் டு கும்பகோணம் வழியில் வந்துட்டு நெடார்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்துட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு பழமையான கோயில். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. அதை நம்ம வந்துட்டு ஒரு தனியான வீடியோவே நான் போடுறேன். ஓகேவா? வாங்க இப்போக்கி நம்ம அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம். அடுத்த வீடியோவில் அந்த கோயிலை தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபுல்லாக டீட்டெயில்ஸோட உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருமே முதல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க எல்லா பசங்களோட எல்லாம் உட்காந்தாச்சு. அதனால டீ அங்கேயே குடிச்சிட்டு அடுத்து அப்படியே கிளம்பலான்னு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ டீம் இப்போ தான் நம்ம வந்துட்டு இங்கே சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மணி என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 12:30 மணி ஆகுது. அதாவது 12:45 வச்சுக்கோங்க, 12 மணி ஆகுது. இப்போ தான் நம்ம இங்கேருந்து, அதாவது நெடார்லேருந்து இங்கே கிளம்ப போகிறோம். வாங்க அடுத்து நம்ம எந்த கோயில் போகிறோங்கிறத காட்டுறேன். வாங்க கிளம்பலாம். டீம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருவேதிக்குடியில் வேதபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். உள்ள சரியான க்ரௌடாக இருக்குது. வாங்க போகலாம். டீம் நம்ம 11ஆம் தான் நம்ம கண்டியூர் கோயிலில் தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு சாமி பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு ஒரு 25 நிமிஷம் ஆச்சு சாமியை பார்க்கறதுக்கு. அங்கேருந்து நாங்கள் இங்கே வரதையே ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சாமியை பார்த்தோம். சாமியை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த கண்டியூரில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு பிரம்மா இருக்கும். வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலு. நீங்கள் வந்துட்டு ஏதாவது உங்கள் தலையற்றை மாற்றும் பிரம்மானே சொல்லுவாங்க. இன்னும் சூப்பராக நாங்கள் போகலாம். டீம் இங்கே வந்துட்டு நம்மளோட ஒரு 4-5 பசங்க பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே பாருங்கள், இந்த குட்டி பசங்கன்னா நம்ம கூட வரிசையில் இன்னும் ஃபுல்லாக வந்தாங்க. இப்போ தான் ஃபுல்லாக பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு எல்லாம் வெளில வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பந்துருத்தின்னு சொல்லிட்டு ஒரு கோயில்ல தான் இருக்கோம். இந்த கோவில் ரொம்பவுமே ஸ்பெஷல். நம்ம இந்த கோயிலை பத்தி இன்னும் நிறைய உள்ள போய் பார்க்கலாம். டீம் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு திருப்பந்துருத்தி கோயிலில் வந்துட்டு தரிசனம் பண்ணியாச்சு. உள்ள வந்துட்டு அபிஷேகம் நடக்குது. அதாவது 3ஆம் கால அபிஷேகம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம 4 கோயில் போக வேண்டியது இருக்குது. சரி, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். இந்த கோயில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கோயில் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு அமைதியாக இருக்கும். அதாவது ரோடு வந்துட்டு எங்கேயோ இருக்கும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் உள்ளே வந்து கோயில் இங்கே இருக்கும். அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். சரி தானே, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்துடலாம்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ரொம்பவுமே ஸ்பெஷல்னால் நம்ம நால்வரில் வந்துட்டு இங்கே பாடல் பெற்ற ஸ்தலம். அதனால் இங்கே வந்துட்டு நந்தி வந்துட்டு சிவனை நேராக நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் நவுந்தே தான் இருப்பார், அந்தளவு இருக்கும், சூப்பராக இருக்கும். சொல்லுன்னா வாங்க நம்ம அடுத்து கிளம்பலாம் அடுத்த கோயிலுக்கு. இப்போ மணி என்ன ஆகுதுன்னா கரெக்டாக மணி வந்துட்டு 3 மணி ஆகுது. 3 மணிக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சோற்றுத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயில்லாம் ஏலூரில் ஒன்று, ஓகேவா. இந்த கோயிலில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏலூர் கோயிலுமே ஸ்பெஷல் தான். ஓகே, அங்கே கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு திருச்சோற்றுத்துறையில் சாமி கும்பிட்டாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு சில ரொம்ப வீடியோ எடுக்க விடலை, ஓகேவா. அதனால நான் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அடுத்து திருவையாறு தான் நேரம் நோக்கி போகிறோம். அங்கே வந்து சாமி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால வீடியோ எடுக்க, ஓகேவா. இன்னும் அடுத்து நம்ம இன்னும் 3 கோயில் போக வேண்டியது இருக்குது. 4 கோயில் பார்த்தாச்சு ஏலூரில், இன்னும் 3 கோயில் பாக்கி இருக்குது. ஓகே, வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்துட்டு 5வது, அதாவது ஏலூரில் 5வது ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து தில்லைஸ்தானம்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம பசங்க வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டு நான் ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னாங்களா. அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம கும்பகோணம் நெடார் வழியிலே 10 பேர் போயிட்டாங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது கார்த்திகை மட்டும் தான், அவன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், பாக்கி எல்லாம் போயிட்டாங்க. இல்லைண்ணா ஏன்னா எங்களுக்குமே மணி இப்போ 3:30 மணி ஆகுது, லைட்டாக தூக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு 2-3 கோயில் பார்த்துட்டு ஒரு 6 மணிக்குள்ளே தான் நம்ம வீட்டுக்கு போகிறாங்க மெயின். ஓகே, வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். டீம் நம்ம வந்துட்டு இப்போ தில்லைஸ்தானத்தில் சாமி கும்பிட்டாச்சு. மணி இப்போ 3:45 ஆகுது. எனக்கு லைட்டாக தூக்கம் வருது. உங்களுக்கெல்லாம் எப்படி? எல்லாம் அவன் செயல், இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோங்கிறது வந்துட்டு சஸ்பென்ஸு, வாங்க போகலாம். டீம் நம்ம இப்போ அடுத்ததான் எங்கே இருக்கோங்கிறத நம்ம ஏலூரில் 6வது ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட பேர் வந்துட்டு திருப்பலனம், சரிதானா. அங்கே தான் வந்திருக்கோம், வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு திருப்பரண கோயிலையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஏலூர் கோயிலில் ஐயாரப்பர் கோயில் போகிறோம், ஓகேவா. வாங்க கிளம்பலாம். டீம் நம்ம வந்துட்டு ஐயாரப்பர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சாமி புறப்பாடு கரெக்டாக நம்ம வர நேரத்துக்கு ஆகுது. ஸோ வாங்க அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகலாம், ஓகேவா. ஸோ டீம் இன்னைக்கு நம்ம மொத்தமாக 15 சிவன் கோயில் பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு ஏலூர் கோயிலும் ஒன்று. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை பை பை.